18 தர்பார் வந்துட்டாயா. நம்ம அம்மாமார்கள்லாம் சரி நாம கொஞ்சம் ரிலாக்ஸா பார்ப்போம் அப்படின்னு டிவியை வரந்தா வணக்கம் மக்களேன்னு தர்பாருக்குள்ள நாம அவங்கள கூட்டு போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம் தான் நேர்ந்தது. விலை மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம். பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. காரணம் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்கும் போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி தூங்குனதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மீது. திமுக பொறுத்தளவு அவங்க ஒரு தெளிவாக ஒரு நல்ல பாலிசியோடு இருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் செத்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தேசத்திற்காக தன்னுயிரை கொடுப்பவர்கள் தான் இந்த ஏர்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க. இதை அரசியலாக்குறதுக்கோ கொச்சைப்படுத்துவதற்கோ காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை. இப்ப சமீபத்தில் வான் சாகசம் மெரினாவில் நடந்துச்சுல, மக்கள் கூட்டம் அலமோச்சுல. அதுல ஒரு தம்பி என்ன பண்ணியிருக்கா, அப்படி இந்த பாதுகாப்பு படை துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் தண்ணி பாட்டில் கொடுத்து அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கார். நிறைய பேர் அங்கிட்டு இங்கிட்டுன்னு பேசினா கூட ஒரு தம்பி இதெல்லாம் கவலைப்படாம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருல. பண்ணனா இப்படி பண்ணனா தண்ணி குடிக்கணும். ஐயா அக்கா தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி தான் வாங்க சொல்லி சொல்றோம். அம்மா அடுத்த சீனு பத்ரிநாத்தில் நடந்திருக்கு. ஆனா போனவங்க கேரளால இருந்து போயிருக்காங்க. அங்க போய் சாமி கும்பிட போயிருக்காங்க. மனமுருகி பாட்டு பாடி கும்பிட்டுருப்பா. அவங்களுக்கு எங்க இருந்தோ ஒரு குரங்கு சர்றன்னு தாவி வந்து அவங்க மேல உக்காந்துக்கிட்டு அவங்க பாடின பாட்டை ரசிச்சு கேட்ட அழகென்ன. ராம 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 பாஹிமாம் ராமபாதம் சேரணி முகுந்த ராம பாஹிமாம். ராம 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 பாஹிமாம் ராமபாதம் சேரணி முகுந்த ராம பாஹிமாம். அட்டாக்க நம்ம எதிர்கட்சி ஐயா தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, முதலமைச்சர் வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கல்ல. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், உரிய ஏற்பாடு பண்ணிருக்கணும்ல. உணவுத்துறையை கையில வச்சிருக்கீங்கல்ல, ஏன் இப்படி நீங்க அசாக்கிரதையா இருந்துட்டீங்க, 5 உசுறு போச்சுல்ல அப்படின்னு கோபம் கொப்பளிக்க நிறைய கேள்விகளை தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்டு விட்டார்ல. சாகச நிகழ்ச்சி காணுவதற்கு மக்கள் திரளாக வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் மக்களுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கான எவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம் தான் நேர்ந்தது. விலை மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம். ஏன் கும்பகோணத்தில் குளிக்க போனீங்கள, 100 பேர் செத்தாங்கள, மூச்சு கட்டாம இருந்தீங்கள, அப்ப எங்க போச்சு? இத நான் சமாதானத்துக்காக சொல்லல, ஒரு இதுக்காக சொல்றேன்னு ஐயா லேசா புரிஞ்சு விட்டா. கும்பகோணத்தில் 2 பேர் குளிக்கும் போது 100 பேர் செத்தாங்களே, அந்த மாதிரியா நடந்தது. அதெல்லாம் அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இது எல்லா விதமான ஏற்பாடு செய்து 15 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அதுபோல இப்போ வெயில், கடுமையான வெயில். தேர்தல் பிரச்சாரத்தில் 2015 ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க கட்சி கூட்டத்திலே 6 பேர் செத்ததா செய்தி இருக்கு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால் செத்ததை வைத்து கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுக்கும் அரசியல் இதுக்கும் தொடர்படுத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய அதை பற்றி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. நம்ம புதிய தமிழகம் கட்சி தலைவர் ஐயா இருக்கார் இல்லையா, அவங்க தான் இந்த வாருங்க
நீங்க பண்றது ஒன்றும் சரியில்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு 500 1000 கொடுத்தா தடக்குன்னு எல்லா மக்களும் வாயை மூடிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? வர்ற எலெக்ஷன்ல அது நடக்காது, விடமாட்டேன் நானு அப்படின்னு ஐயா கொஞ்சம் சபதம் எடுத்திருக்காரு. திமுக பொறுத்தளவு அவங்க ஒரு தெளிவாக ஒரு நல்ல பாலிசியோடு இருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் செத்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஊடகங்கள் நான் என்ன கரடியாக கற்றுனாலும் நீங்கள் என்னதை போட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு தேர்தல் நேரத்தில் 500 1000 பேசும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் 2026 500 பேசாது, 1000 பேசாது, நீதி நேர்மை தான் பேசும். இந்த ஆட்சியாளர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்றே நம்புகிறேன். ஏங்க குற்றம் கண்டுபிடிப்பதே உங்க வேலையா இருந்தா நாங்க என்னத்தை சொல்ல முடியும்? 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அது மட்டுமா மாடியில் நின்று பார்க்காங்க, அந்த பக்கம் நின்று பார்க்காங்க. எவ்வளவு மக்கள்! ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுதான், அதுக்காக சும்மா எங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கொஞ்சம் கோபத்தில் படபடன்னு புரிஞ்சு விட்டார். 15 லட்சம் பேரும் ஒரு குறிப்பிட்ட சதுரடிக்குள்ள வந்துட முடியாதுங்க. இது ஒட்டுமொத்தமாக மெரினா கடற்கரை முழுமைக்கும் மட்டுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் பார்த்துருக்குறாங்க. எங்கெல்லாம் இந்த வான் எல்லை தெரியுமோ அதெல்லாம் அங்கிருந்தும் கூட பார்த்துருக்குறாங்க. ஒரே கூட்டமாக இருந்து இது நமக்கு சென்னைக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு. இதை நம்ம பார்க்கணும். இதோட இந்த சாகசத்தை கண்டு ரசிக்கணுங்கிறத தாண்டி விமானப்படையின் இந்த பெரிய கட்டமைப்பை நாமும் உணர வேண்டும் என்கின்ற வகையில் தான் பொதுமக்கள் திரண்டார்கள். இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது. இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன். இப்போ அங்கே வந்தவங்களுக்கு, இப்போ பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கே தெரியும். பத்திரிகையாளர்கள் நேற்றுக்கு யாரெல்லாம் அந்த டியூட்டியில் இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு. இதை விட்டுட்டு இப்போ யாராவது 1-2 பேர் அங்கே வரவே வராதவங்க பூத கண்ணாடியை போட்டு எந்த செயலாக இருந்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிற நக்கீரர்கள் 1-2 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். அவங்க சொல்றதை வச்சு நீங்க இது கேள்வியா கேட்காதீங்க. நான் அதை தொடக்கத்திலேயே சொன்னேன். இதை தயவு செய்து அரசியலாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தாருங்க, விமானப்படையை நாம விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. என்ன அழகா சாகசம் பண்ணாங்க. அசம்பாவிதம் நடந்ததுக்காக விமானப்படையை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. அந்த அளவுக்கு நாங்கள்லாம் கொஞ்சம் யோசனை இல்லாத ஆட்கள்லாம் கிடையாது அப்படின்னு அங்கிட்டு கூடி பூடகமா பேசி கொண்டு வந்திருக்காங்க. விமானப்படை சாகசம் நடத்திய ஏர்போர்ஸ் அவங்களுக்கு இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. அவங்களுக்கு இல்லாத ஃபண்ட், அன்ஆடிட்டட் ஃபண்ட். நான் பிஎஸ்சி சேர்மனாக இருக்கு, எனக்கு தெரியும். ராணுவத்துக்கு அன்ஆடிட்டட் அன்லிமிட்டட் ஃபண்ட் இருக்கு. இவங்க ஏன் எல்லாருக்கும் ஒரு 2 லிட்டர் தண்ணி கேன் கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. இந்த தேசத்திற்காக தன்னுயிரையே கொடுப்பவர்கள் தண்ணி கொடுக்க முடியாதா? அதை ஏன் ஒருத்தர் மேலே பழி தூக்கி போட்டுட்டு அரசியலாக்கணும்? நீங்க செய்யல, நான் செய்யலன்னு. நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் எப்படி பேசணும்? இப்போ நாங்கள் எதிர்கட்சி. இப்போ எதிர்கட்சி, இந்த தேசத்துடைய எதிர்கட்சி எப்படி பேசணும்? தூக்கி பழியை ஏர்போர்ட்ஸ் மேலே போடணும். என்ன சொல்லணும்? லிம்காவுடைய விருது பெறுவதற்காக எவ்வளவு மக்களுக்கு விளம்பரம் கொடுத்து 4-5 நாட்கள் ஒத்திகை பார்த்து இதை ஒரு இடத்துல குமிச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அது அரசியல். இந்த அரசியல் செய்ய நாங்கள் விரும்பலை. ஐயா, உங்களுக்கு அவருக்கு ஒத்தே வராது. நீங்க எப்ப பார்த்தாலும் ஜனாதானம் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் அப்படி இப்படின்னு பண்ணுவீங்களே. ஆனா அவர் கட்ட விட்ட வச்சு மாலையெல்லாம் போட்டிருக்கீங்களே உங்க மாநாட்டில். என்ன விஷயம் கேட்டா, ஆமா அவர் எங்களுக்கு ஆகாதுதான். ஆனா அவர் இந்த மது விலக்குக்காக வச்சார்ல ஒரு விஷயம், அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால நாங்க கட்ட விட்டு வச்சோம். ஆனா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குல்ல. ராஜாஜி அவர்களின் மதுவிலக்கு சட்டம் வரவேற்கக்கூடிய ஒன்று. அவருடைய இதர நிலைப்பாடுகளில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. குலக்கல்வி திட்டமாக இருக்கட்டும், சனாதனத்தின் மீதுள்ள அவருடைய நம்பிக்கையாக இருக்கட்டும், அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதும் இல்லை, பாராட்டியதும் இல்லை. ஆனால் அகில இந்திய அளவிலேயே முதலாக ஒரு மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் என்பது மறைக்க முடியாத, மறுக்க முடியாத வரலாற்று உண்மையாகும். அந்த வகையில் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை அந்த களத்தில் அடையாளப்படுத்தினோம், அவ்வளவுதான். இதனை சிலர் ஊதி பெருக்கி விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான எதிர்மறை விமர்சனங்களை செய்கிறார்கள். இது வழக்கமான ஒன்றுதான். அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. பொதுவா மக்கள் அதிகமா கூடுற இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டா பண்ணணும்? இது இருந்தா
சூப்பருங்க, இப்படியே கண்டா ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு எதை நினைக்கிய அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள்லாம் உண்மையிலேயே மக்கள் கூடுற இடத்துல என்னென்னலாம் வேணும், எப்படியெல்லாம் ஒரு வரைமுறை இருந்தால் நல்லா இருக்குங்கிறத பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் மக்களுக்கு குடிநீர், பாதுகாப்பு, கடல் பகுதியில் பக்கம்ன்றதுனால அவங்கள பேரிகேட் போட்டு அமைச்சு பந்தலும் அமைச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாத மக்களும் பாதுகாப்பு கொடையெல்லாம் இல்லாமல் யாருமே வரல, எல்லாம் சேஃபாக தான் இருந்தாங்க. வெளியே ஏறும்போது சில சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ரசிக்கிறதுக்கு 1000 மக்கள் லட்சக்கணக்கில் வருவாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் பாட்டிலு சில ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் ஒரு அளவுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். என்ன சொல்லுவோம், காலையில் 7 மணிக்கு எடுத்த பஸ்ஸு இங்கே வந்து சேர்றப்ப மணி 2. அந்த அளவுக்கு ஊரை சுற்றி வந்து வேலைக்கு போக வேண்டியவங்களாம் போகல. என்ன சொல்கிறது, முக்கால்வாசி குழந்தைங்க லேடிஸ் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதை கண்ணெதிர்க்க நானே பார்த்தேன். அதுக்கு நம்ம அரசாங்கம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயம் நடக்கிறப்போ கொஞ்சம் போக்குவரத்து வசதி இந்த இவ்வளோ தான் ஜனங்களை அலோவ் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் நேற்று எல்லாருமே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததை திரும்பி பார்த்தாங்க. அதே சமயம் இந்த ஒரு அசம்பாவிதத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக ஆயிடுச்சு அப்படின்றது வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கு முக்கியமாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்டு மருத்துவமனை அமைச்சிருக்கணும், முக்கியமாக தண்ணி வசதி அமைச்சிருக்கணும், நவீன கழிப்பிடங்கள் அது மாதிரி எல்லாம் அமைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் போடுறது நீங்கள் கரெக்டு, ஆனால் தண்ணி பாட்டில் இப்போ கூட எங்கள் வாயில் தண்ணி பாட்டில் தான், தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இது யாருக்குமே தண்ணி இல்லை. அடுத்ததா சிவகார்த்திகேயன் ஐயா திருவாய் மலர்ந்து அமரம் படத்தை பற்றி பேசியிருக்காரு. இங்க இருங்க, படம் தான் என்னைய சூஸ் பண்ணியிருக்கு, நான் படத்தை சூஸ் பண்ணலை, என்னமா சூஸ் பண்ணியிருக்கியா? இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்து தான் யோசிக்கல, இந்த கதை என்ன தேர்ந்தெடுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவர் ஒரு சூப்பர் ஹீரோ. அவருடைய நிஜ கதையை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திரையில் சொல்கிறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு. எல்லா படமும் சின்சியராக செய்வோம். இந்த படம் வந்து எவ்வளோ அந்த சின்சியாரிட்டியும் தாண்டி என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 2 பேர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, ஒன்று வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள், இன்னொன்று இந்து மேம். இவங்க வாழ்க்கையே இதில் நம்ம ஸ்க்ரீனில் சொல்ல போகிறோன்னும் போது அது பெரிய பொறுப்பாக ஆரம்பத்தில் உணர்ந்தேன். அதை வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். தென்காசி பக்கத்தில் கடையம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே நியூ பாம்பே தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கு. அந்த தேட்டரில் படம் பார்க்க வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி சாப்பிட போயிருக்காங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸை பார்த்த உடனே உள்ள கொலன்னு இந்த கம்மாயில் கரைச்ச கரம்பு பண்ணு மாதிரி இருந்திருக்கு. என்னையான்னு கேட்டால் எங்களுக்குன்னு தெரியும், விற்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, நாங்கள் விற்றுருக்கோம் அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லியிருக்காங்க. குடிக்கும்போது ஒன்றும் தெரியலையா? குடிக்கும்போது ஒன்றும் தெரியலையா? உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லேபிள் ஒட்டிருக்கு, இருட்டுக்குள்ள வச்சு தெரியும். ஃபுல்லாக வந்து லேபிள் ஒட்டியிருக்கு கேட்டிங்களா, உள்ளே வந்து தெரியாது, மண்டி மௌனமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம கர்நாடகா மாநிலம் பன்னர்கட்டாங்கிற ஏரியாவில் அங்கே பூரா காடு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஊரில் சிறுத்தையை பார்க்கறதுக்கு வண்டியில் போயிருக்காங்க. அந்த வனத்துறை பஸ்ஸில் போயிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் சிறுத்தை சரட்டுன்னு வந்துருச்சு. நீங்கள் எதுக்கு என்னைய பார்க்க வரிய, இருங்க நான் வரேன்னு சொல்லி வந்துருச்சு. வந்த சிறுத்தை சும்மா இருக்க மாட்டாம வண்டியில் ஏறி சன்னல் வழி உள்ளே போக, உள்ளே இருக்கவங்கெல்லாம் பீதியில் ஐயோ அம்மான்னு கத்த. சிறுத்தை சொல்லியிருக்கு, சத்தம் காட்டாமல் இருங்க, நானே இறங்கி போயிடுவேன். வயநாடு இருக்குல்லையா, வயநாடு, அங்கே ஒரு யானை காட்டுக்குள்ள ரொம்ப புழுக்கமாக இருந்திருக்கும் போல் இருக்கு. அப்படியே ரோட்டு வழி ஜாலியாக போவோம்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்டா இவ்வளோ பெரிய மனுஷன் வரேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, பயம் இல்லை, அப்படி நீங்க போறீங்கன்னு சொல்லிட்டு சரட்டுன்னு அவங்க வைக்க திரும்ப யாருங்க ஓட்டம்.
நம்ம தர்பாரில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஓஹோ நாட்டில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் இதை மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களை எடுத்துக்கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு சார்ந்தது. நீங்கள் பார்க்க வேண்டியது மட்டும்தான். சரிங்களா? அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மழை காலம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக 2 வீலரில் போகிறவங்க மழை வந்த உடனே சர்ன்னு பாலத்தில் போய் சொருகிறாதீங்க. அதுக்கப்புறம் மழை விட்டவுடனே மொத்தமாக கிளம்பி போகாதீங்க. எல்லாம் டிராஃபிக் ஆகுது. அதனால் ரெயின் கோட்டை வச்சுட்டு போங்க. சரிங்களா? அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.